Hi friends, welcome back to the channel Zia Recipes. இந்த மழை காலத்தில் சளி இரும்பலை அரிச்சு விரட்டுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க ஒரே மருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் தான். அந்த ரசத்தை இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்த்தியான ரசமாக வைக்க போகிறோம். ரசத்தில் என்ன ஹெல்த்தின்னு கேட்குறீங்களா? ரசமே ஹெல்த்தி தான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு சூப்பரான ஒரு ரசம் வைக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லாருக்குமே ரசம் எப்பயுமே ஒரே மாதிரி வராது. ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி ரசம் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வீடு ஃபுல்லாக மணக்கவும் இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை வேக வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்குவோம். இது முருங்கைக்கீரை ரசங்கிறனால நம்ம இப்போ முருங்கைக்கீரையை வேக வைக்கிறோம். நீங்கள் ப்ளைன் ரசம் வைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி சொல்லியிருக்க மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நார்மல் ரசம் வந்துடும். இப்போது இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ளேமை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது முருங்கைக்கீரைக்காக நான் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை நிறைய சேர்த்தக்கூடாது, நிறைய சேர்த்துனா லைட்டாக கசப்பு தன்மை ஆயிரும். அதனால் கீரையை உங்கள் ரசத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்கிறனால இந்த அளவுக்கு கீரை போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ரசத்துக்கு தகுந்த அளவுக்கு கீரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலே வேகிற அளவுக்கு விடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல கலராக பச்சை பச்சைன்னு இருக்கிறப்பயே கீரையை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கவும்லாம் விட தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் சுடு தண்ணியிலே விட்டிங்கன்னா கீரை இந்த மாதிரி கொஞ்சம் வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் இந்த கொஞ்சம் கீரையும் இருக்கட்டும். இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், கீரை மட்டும் இந்த மாதிரி 1-2ஆகவே அரைச்சா போதும். இப்போ இதோட நம்ம பூண்டு சீரகம்லாம் சேர்த்து அரைக்கிறப்போ சரியாக அரைஞ்சிரும். அதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குவோம். சீரகத்தை விட மிளகு தூக்கலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரசம் நல்லா காரமாகவும் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவு இருந்தது. இந்த 3 தக்காளியையும் 1-2 கட் பண்ணி இதோடு சேர்த்துக்குவோம். நீங்கள் தக்காளியை கையில் பிசைஞ்சு போடலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்பவும் அரைக்க வேண்டாம், சும்மா லைட்டாக அங்கங்கே 1-2 தக்காளி இருந்தாலும் போதும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா லெமன் ஊற்ற போகிறேன், புளி ஊற்ற போகிறதில்ல. அதனால் ஒரு 3 லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவு லெமனு, அதோட ஜூஸை எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு லெமன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அதோட தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆனால் லெமன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 ml அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் அளவு இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு 2 எண்ணெயும் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதில் ஒரு வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். உங்கள் பெருங்காயம் வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தையும் அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கணுன்னா வாசம் நல்லா வீடே தூக்கும், அந்தளவுக்கு வாசமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு சும்மா ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக அந்த ஹீட்டில் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கிடாதீங்க. அப்புறம் நம்மளோட மிளகு கீரையோட கசப்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் மிளகெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. சும்மா அந்த சட்டியில் சும்மா ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஒரு பெரட்டினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அந்த கீரை தண்ணி எடுத்து வச்சுருந்தால அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரை அலசி அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நான் இதெல்லாம் தண்ணி சேர்த்தேன். ஏன்னா ரசனாவே நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். அதாவது எலுமிச்சம்பழம் சாறு. இந்த சாறு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டே வந்து முருங்கைக்கீரை தண்ணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளுடைய ஃபேவரட் மல்லித்தழையை தூவிடுவோம். நல்லா பச்சை மல்லித்தழையை பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவினீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ ஃப்ளேமை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. எவ்வளோ குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுட்டு ரசத்தை வந்து இந்த மாதிரி மேலே லைட்டாக நுர வந்து லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா நம்ம மிளகோட காரம் போய் அதோட கசப்பு, அதே மாதிரி கீரை போட்டிருக்கோம், கீரையும் வந்து ரொம்ப வந்து லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி கொதித்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக ரசத்தை வைக்கும்போது எந்த ரசம் வச்சாலும் நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரசம் வந்து அந்த லோ ஃப்ளேமில் மெதுவாக குக் ஆகி வந்துச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா ரசமுமே டேஸ்ட்டாக வரும். இப்போ சுட சுட சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதோட சுட சுட சாதம் வச்சு ஒரே ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டோம்னா போதும், பிரியாணிலாம் ஏமாத்துறங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தொண்டை கரகரப்பெல்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ளைன் ரசத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இப்போ இந்த ஹெல்த்தியான ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பை பாய்.